கீழடி ரிப்போர்ட் இன்னும் வரல. அதற்கு முன்னால் இப்போ 2025 பெருமை மிகுந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் ஒரு துறையை சார்ந்த ஒரு மாணவர்கள் மணலூர் கீழடி இந்த மகாபாரதா என்று மகாபாரதத்தை தொடர்பு படுத்தி ஒரு கட்டுரையை உருவாக்கி விட்டார்கள். நினச்சி பாருங்க, கீழடி ரிப்போர்ட் முழுமையாக வெளியே வரல. கீழடி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் அதற்கு முன்னால் ஒரு புனைவு கட்டமைக்கப்படுகிறது. அதுதான் நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த புனைவை எவ்வாறு முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் வளர்க்க வேண்டும். ஏனென்றால் மணலூரும் கீழடியும் மகாபாரதத்தோடு ஒப்பிடப்படுகிறது. மகாபாரதத்துக்கும் கீழடிக்கு எனக்கு சம்பந்தம் எனக்கே தெரியல. நான் தோணுனவனே நான் சொல்கிறேன், எனக்கே தெரியல மகாபாரதத்தோடு எப்படி கனெக்ட் பண்ணாங்க. புனைவுகள் வரலாறு ஆகாது. கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கலாம். நீங்கள் ராமாயணத்தை கேட்கலாம், மகாபாரதத்தை கேட்கலாம். அது ஒரு கதையாக கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ரசிக்கலாம். அதை போய் நீங்கள் வரலாறுன்னு சொன்னீங்கன்னா அது போல் அபத்தம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. வரலாறு அல்ல, இலக்கியத்தை இலக்கியமாக பார்ப்போம். வரலாறு சொல்கின்ற இலக்கியத்தை நாம் உணர்ந்து அதை ஆய்வு செய்வோம். அவ்வாறு ஆய்வு செய்தால் மட்டும்தான் முழுமையான வரலாற்றை நாம் காண முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் சொல்லுவேன். அறிக்கை என்பது தோண்டியவனால் வெளியிடப்பட வேண்டும். தோண்டியவன் என்ன சொல்கிறானோ அதை நீங்கள் என்னை விமர்சனம் செய்யுங்கள், அது பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, அதைத்தான் நான் வரவேற்கிறேன். ஆனால் என்னுடைய அறிக்கை சரியில்லை என்று ஒரு ஆய்வு செய்யாத ஒரு அறிஞர் எப்படி சொல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா நான் ஆய்வு செஞ்சுருக்கேன். ஆய்வு செஞ்ச அறிக்கையை ஆய்வு செய்யாத ஒரு அறிஞர், அந்த இடத்தையே பார்க்காத அறிஞர் இதெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். அதற்குத்தான் நான் மறுப்பு தெரிவித்தேன். இல்லை, இந்த காலம் அகழாய்வின் மூலம் வந்த முடிவுகள், இந்த முடிவுகளை யாராலும் மாற்ற முடியாது. அது என்னுடைய கருத்தாக நான் அந்த முடிவுகளை நான் முடிவாக சொல்லிவிட்டேன். இது அகழாய்வுகள் வேறு ஒரு அகழாய்வுகள் செய்து நீங்கள் வேண்டுமென்றால் முடிவுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆனால் வேறு அகழாய்வு செய்தாலும் புதிய தகவல்கள் தான் அந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த தகவல்கள் இன்றும் வந்து கொண்டிருக்கிறது தான் இயல்பான ஒரு செயல். மிகவும் மகிழ்ச்சியான தருணம். இருந்தாலும் ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அரங்கமே நிறைந்து நின்று கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதை நினைக்கும் பொழுது தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக அது மதுரையில் நடப்பது தான் மிகச் சிறப்பாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த மண் தான் பேசிக்கொண்டிருக்கிறது, என்றுமே பேசிக்கொண்டிருக்கும் இந்த மண். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தோம்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் மதுரை புறநகர் மாவட்டம் 15வது மாநாட்டோட குறிப்பாக சிந்து சமவெளி நாகரிகத்தின் 101வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். மிகவும் இடையூறுக்கு இடையில் இந்த சிறப்பாக கொண்டாடுறாங்க. நாங்கள் எப்படி இருந்தாலும் இந்த மாநாட்டை 20ஆம் தேதி நாங்கள் நடத்தியே தீருவோம் என்ற ஒரு கங்கணம் கட்டி இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு நான் முதலில் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். ஒரு அருமையான வாய்ப்பு. நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு, அதான் முக்கியம். ஆனால் பேச வேண்டும். என்ன பேச வேண்டும் என்று தெரியவில்லை, பேச வேண்டும். எனக்கு முன்னால் பாலகிருஷ்ணன் ஐயா மிகச் சிறப்பாக பேசிட்டு போனார். சிந்து ப்ளஸ் வைகை இன்ட்டு சரஸ்வதி, அதுதான் உண்மை. நாகரிகங்கள் அனைத்தும் புனைவுகளால் கட்டமைக்கப்படுகின்றன. அதை எதிர்த்துத்தான் நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாகரிகங்கள் என்பது மனிதர்கள் படைத்தது, கடவுள் படைத்தது கிடையாது. அதைத்தான் நம்ம நினைக்கணும். அதில் கடவுள் எந்த நாகரிகத்தையும் படைக்கவில்லை, மனிதர்கள் தான் நாகரிகத்தை படைத்துள்ளார்கள். அந்த மனிதர்கள் படைத்த நாகரிகத்தை ஒரு புனைவுகள் ஆக்கிரமித்து நமக்கு கதைகளை சொல்லி கொண்டிருக்கின்றன. அந்த கதைகளைத்தான் வரலாறாக நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் மறுதலித்து வரலாறு என்ன என்பதை பார்ப்பதற்காக நடத்தப்படுகின்ற கருத்தரங்கமாகத்தான் இந்த கருத்தரங்கத்தை நான் கருதுகிறேன். வரலாறு என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுவது, அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் என்கிட்டையும் சண்டை போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட சண்டை போட்டாங்க. ராமாயணத்தில் இவ்வளோ கதைகள், இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அது மகாபாரதத்தில் இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது, பாண்டியனுடைய தொடர்புகளை பற்றியெல்லாம் நம்முடைய மகாபாரதம் பேசுகிறது என்று பேசிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஏன்னா கீழடி ரிப்போர்ட் இன்னும் வரல. அதற்கு முன்னால் இப்போ 2025 பெருமை மிகுந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் ஒரு துறையை சார்ந்த ஒரு மாணவர்கள் மணலூர் கீழடி இந்த மகாபாரதா என்று மகாபாரதத்தை தொடர்பு படுத்தி ஒரு கட்டுரையை உருவாக்கி விட்டார்கள். நினச்சி பாருங்க, கீழடி ரிப்போர்ட் முழுமையாக வெளியே வரல.
கீழடி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் அதற்கு முன்னால் ஒரு புனைவு கட்டமைக்கப்படுகிறது. அதுதான் நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த புனைவை எவ்வாறு முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் வளர்க்க வேண்டும். ஏனென்றால் மணலூரும் கீழடியும் மகாபாரதத்தோடு ஒப்பிடப்படுகிறது. மகாபாரதத்துக்கும் கீழடிக்கு எனக்கு சம்பந்தம் எனக்கே தெரியல. நான் தோணுனவனே நான் சொல்றேன் எனக்கே தெரியல மகாபாரதத்தோடு எப்படி கனெக்ட் பண்ணாங்க. ஏனென்றால் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு, அது ஒரு குந்தி தேவி சதுர்வேதி மங்கலம் என்று ஒரு கல்வெட்டில் ஒரு குறிப்பு இருக்கிறது. கொந்தகை என்று சொல்றோம் ஊர். அந்த கொந்தகை என்ற ஒரு சொல்லப்படுகின்ற ஊர் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் சதுர்வேதி மங்கலமாக மாற்றப்படுகிறது. சதுர்வேதி மங்கலம்னா பிரம்மதேயமா கொடுக்குறாங்க. அந்த பிரம்மதேயமா கொடுக்கும் பொழுது அந்த இடம் குந்தி தேவி சதுர்வேதி மங்கலமாக மாற்றி அமைத்து வழங்கப்படுகிறது. அந்த குந்தி தேவி சதுர்வேதி மங்கலம் என்பது 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. இந்த 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டை எடுத்துக்கொண்டு போய் அதை இன்று கிட்டத்தட்ட மகாபாரதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புனைவுடன் ஒப்பிடுகின்ற அளவுக்கு மக்கள் புதிய தகவல்களை படைத்து கொண்டிருக்கிறார்கள் புனைவுகளோடு. அதுதான் மிக முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வரலாற்றின் ஆதாரபூர்வமாக பார்க்கின்ற செயல் நடைபெறவில்லை. ஏனென்றால் அந்த மணலூருங்கிற இடம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தோட ரிலேட் பண்ண இடம் தான். அதை 1880 கோத்சவ் ஒப்பாட்டுங்கிற ஒரு ரஷ்யன் அவர் தான் அதை மகாபாரதத்தோட ஒப்பீடு செய்திருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்சி காலேஜில் சமஸ்கிருத பேராசிரியராக இருந்தவர் தான். அந்த மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய கதை வரும், சித்ராந்தகா என்கிற ஒரு கதை வரும். சித்ராந்தகா என்ற கதை பெரும்பாலும் மணிப்பூரோடு தான் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் தான் அதுக்கான ஒரு பழங்குடி நாடகமே நடத்தப்படும். நீங்கள் மணிப்பூரில் போனீங்கன்னா அந்த நாடகம் அர்ஜுனன் அங்கு வந்ததாகவும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் அவன்தான் அர்ஜுனுடைய மகனாகவும் இன்றும் ஒரு நாடகம் அந்த நம்முடைய பழங்குடி மக்களிடையே நடத்தப்பட்டு கொண்டிருக்கும். அந்த இடம் தான் மணிப்புரா என்று அழைக்கப்பட்டது. அந்த மணிப்புரா அது கிடையாது, அது மணலூர் தான். முதல்ல கம்பேர் பண்ணவரே ஒரு ரஷ்யாவிலிருந்து தமிழ்நாட்டில் பணிபுரிந்த ஒரு சமஸ்கிருத பேராசிரியர். இந்த சமஸ்கிருத பேராசிரியருடைய வேலையே வரலாற்றை எவ்வாறு புனைவுகளோடு கட்டமைப்பது என்பதுதான் மிக முக்கியமான வேலை, வேற ஒன்றுமே கிடையாது. வரலாறு என்பது ஒரு புனைவு தாங்க. வரலாறு என்பது ஒரு புனைவா கட்டமைக்கிறாங்க. அதுதான் முக்கியம். அது இலக்கியத்தின் வாயிலாக தான் நீங்கள் முடியுமே தவிர தொல்லியல் ரீதியாக எந்த ஒரு சான்றுகளையும் நீங்கள் கட்டமைக்க முடியாது. அதுதான் முக்கியம். ஏனென்றால் புனைவுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் உருவாக்கலாம். ஆனால் தொல்லியல் ஆதாரங்கள் என்றைக்குமே அதற்கு மாறாக தான் நிற்கும். எங்கே வேணாலும் நீங்கள் தோண்டி பாருங்கள், தோன்ற இடங்களிலெல்லாம் தொல்லியல் ஆதாரங்கள் அதற்கு முரணாகத்தான் என்ன செய்தி சொல்கிறதோ அதற்கு முரணாகத்தான் நிற்கும். ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் தோன்றப்படுகின்ற செய்திகள் அவ்வாறு அல்ல. அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டில் தோன்றப்படுகிற செய்திகள் மிக முக்கியமாக நம்முடைய சங்க இலக்கியங்களுடன் ஒத்துப்போகிறதுக்கு காரணம், சங்க இலக்கியம் ஒரு மனித வாழ்வியலை பற்றி பேசுகின்ற ஒரு மகத்தான இலக்கியம். அதுதான் முக்கியம். அது ஒரு புனைவு கிடையாது. சங்க இலக்கியம் என்பது ஒரு புனைவு கிடையாது. அது மக்களை பற்றியும் மக்கள் வாழ்வியலை பற்றியும் மனிதத்தை பற்றியும் பேசுகின்ற ஒரு இலக்கியமே தவிர அது எந்த மதத்தை பற்றியும் மத கருத்துக்களை பற்றியும் எந்த திணிப்பையும் செய்யவில்லை. அதுதான் உண்மையான அந்த இலக்கியம். ஆனால் இன்னைக்கு சொல்றாங்க எல்லாம் பெருமாள் இருக்கார், சிவன் இருக்கார், முருகன் இருக்கார், எத்தனையோ பேர் இருக்காங்க, இல்லைன்னே சொல்லலை. யாருமே இல்லைன்னு சொல்லலை. எல்லாமே இடைச்சொற்களின் விளைவாகத்தான் அவைகள் அந்த இலக்கியத்தில் நுழைந்தன என்பதுதான் இன்னைக்கு ஆய்வுகள் சொல்கின்ற செய்தி. ஏனென்றால் இடைச்சொற்கள் என்பது இலக்கியத்தில் வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். கீழடிங்கிற ரிப்போர்ட் நான் இன்னும் எழுதி கொடுத்தது வெளியே வரல. வெளிவராததுக்கு முன்னாடி மணலூரும் கீழடியும் மகாபாரதத்துடன் ஒப்பிடப்பட்டு விட்டது. எப்படி முடிந்தது? அதான் கதை. அந்த கதையை அதற்கு அவர்கள் சாட்சியாக வைப்பது நாங்கள் மேற்கொண்ட அகழாய்வும் தமிழக தொல்லியல் துறை மேற்கொண்ட அகழாய்வும் ஒரு சங்ககால நகரத்தை காண்பிக்கிறது என்ற ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு அதை மகாபாரதத்துடன் புனைத்து விட்டார்கள். அதை பார்க்கும் பொழுதுதான் நமக்கே வியப்பா இருக்கு. இப்படியெல்லாம் கட்டலாமா இப்படியெல்லாம் கதையெல்லாம் கட்டலாமான்னு நமக்கும் தெரியுது. ஆனால் இந்த வகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆய்வுகள் எங்களை எடுத்து சொல்லுகின்றன. ஆய்வுகளை ஒரு ஆய்வாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இன்னை வரையும் பார்த்துருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டில் வந்து பல இடங்களில் ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ளன, யாருமே அதற்கு மறுப்பதற்கு இல்லை, எந்த கேள்வியும் இல்லை. ஆனால் அந்த ஆய்வுகள் என்ன சொல்லியிருக்குங்கிறது யாருக்காவது தெரியுமா? அப்போ இதுவரையும் யாருக்குமே தெரியாது. சிந்து நமக்கு கீழடிக்கு முன்னால் கீழடிக்கு பின்னால் என்று 2 காலத்தை வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். கீழடிக்கு முன்னாலுங்கிற காலம் யாருக்குமே தெரியாது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்ம ஆதிச்சநல்லூர் பார்த்தீங்கன்னா 1876 தோண்டிட்டு வராங்க. ஆனால் அதனுடைய உண்மையான தகவல் இதுவரையும் இந்த பொதுவெளியில் வந்துள்ளதா என்று கேட்டால் அதற்கான பதில் இதுவரை எதுவுமே கிடையாது. இப்போ கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம மதுரை ஹைகோர்ட் வந்து இன்வால்வ் ஆகி அந்த கோர்ட்டு ஆர்டர் போட்டு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா அந்த தோண்டியவருக்கும் ஒன்றும் புரியாது, அந்த எழுதினவங்களுக்கும் ஒன்றும் புரியாது. ஏன்னா தோண்டினவர் வேற, தோண்டினவர் வந்து சத்தியமூர்த்திங்கிறவர் தான் அவர் தோண்டினார். சாருடைய ஒரிசாவில் இருக்கும் பொழுது அவருடன் பணிபுரிந்தவர். அவர் தான் 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பின்னாடி திரும்ப தோன்றாரு அந்த ஆதிச்சநல்லூரோட இடத்தை. தோன்றியவர் பல ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த ஆய்வுகள் எல்லாம் செஞ்சார். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு விஞ்ஞானி ராகவன் என்பவர் வந்து அதற்கு மிகவும் துணை புரிந்தார். அவருக்கு அந்த எலும்புக்கூடுகள்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த எலும்புக்கூடுகள்லாம் அனுப்பி வைத்து அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அதை சொன்னார்கள். ஆனால் அந்த எலும்புக்கூடுகள் ஆய்வு செய்யப்பட்ட அறிக்கை இப்பொழுது வெளியிடப்பட்ட அறிக்கையில் இணைக்கப்படவில்லை. அதான் உண்மை. யார் அந்த மனிதர்கள்? அவர்கள் யார் என்றால் பல வகையான இன மக்கள் இங்கு வாழ்ந்ததற்கான அடையாளத்தை காண்பித்த இடம் ஆதிச்சநல்லூர். ஆனால் அந்த வாழ்ந்த மனிதர்களை பற்றி ராகவன் என்ற ஒரு பேராசிரியர் ஆஸ்திரேலியாவிலிருந்து பணிபுரிந்தவர். அவர் அந்த பணிபுரிந்து தான் சொன்ன அறிக்கையை நான் என்னைக்கோ கொடுத்து விட்டேன், ஆனால் அந்த அறிக்கையில் அது இடம்பெறவில்லை என்று அவரே வாக்குமூலம் அளித்துள்ள செய்தியை பார்த்தா தான் நீங்கள் அதிர்ச்சியாக இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த செய்தி போயிட்டுருக்கு. ரீசெண்டாக அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து மெசேஜ் அனுப்புகிறார். ஏனென்றால் நான் ஆய்வு மேற்கொண்டேன், அந்த ஆய்வு அறிக்கையை நான் அதில் என்னென்ன மனித இன பாகுபாடுகள் அந்த எலும்புக்கூடின் வகையில் செய்தோமோ அதை அனைத்தையும் நான் கொடுத்து விட்டேன். ஆனால் அதை அவர்கள் இணைக்கவில்லை. ஏனென்றால் தோண்டியவர் வேறு, எழுதியவர் வேறு. அதான் பிரச்சனை. அங்கு ஒரு அறிக்கை தோண்டியவர் எழுதவில்லை, இன்னொருவர் எழுதினார். அதில் இருக்கிற சதியும் சூழ்ச்சியும். ஏனென்றால் தோண்டியவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன கிடைச்சதுன்னு. தோண்டாதவங்க போய் நான் போய் என்னை வேற ரிப்போர்ட்டை போய் எழுத சொன்னால் நான் என்ன எழுதுவேங்க? ஏதோ கிடைச்சது தான் 2 எழுதுவேன். அந்த வகையில் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தான் நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அறிக்கை என்பது தோண்டியவனால் வெளியிடப்பட வேண்டும். தோண்டியடன் என்ன சொல்கிறானோ அதை நீங்கள் என்னை விமர்சனம் செய்யுங்கள், அது பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, அதைத்தான் நான் வரவேற்கிறேன். ஆனால் என்னுடைய அறிக்கை சரியில்லை என்று ஒரு ஆய்வு செய்யாத ஒரு அறிஞர் எப்படி சொல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா நான் ஆய்வு செஞ்சுருக்கேன். ஆய்வு செஞ்ச அறிக்கையை ஆய்வு செய்யாத ஒரு அறிஞர், அந்த இடத்தையே பார்க்காத அறிஞர் இதெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னார். அதற்குத்தான் நான் மறுப்பு தெரிவித்தேன். இல்லை, இந்த காலம் அகழாய்வின் மூலம் வந்த முடிவுகள், இந்த முடிவுகளை யாராலும் மாற்ற முடியாது. அது என்னுடைய கருத்தாக நான் அந்த முடிவுகளை முடிவாக சொல்லிவிட்டேன். இது அகழாய்வுகள் வேறு ஒரு அகழாய்வுகள் செய்து நீங்கள் வேண்டுமென்றால் முடிவுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆனால் வேறு அகழாய்வு செய்தாலும் புதிய தகவல்கள் தான் அந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த தகவல்கள் இன்றும் வந்து கொண்டிருக்கிறது தான் இயல்பான ஒரு செயல். அந்த ஒரு செய்தியை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அதுதான் இங்கே பிரச்சனை. ஏனென்றால் ஒரு ஆய்வு செய்த அறிஞன் அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டும். இது மூல ஆய்வறிக்கைகள் பல தமிழகத்திலிருந்து ஆய்வறிக்கைகள் வராத காரணத்தினால் இன்று வரலாற்றில் நாம் சரியான நம்முடைய வரலாற்று புரிதலை நாம் மக்களுக்கு எடுத்து செல்ல முடியவில்லை. அதான் முக்கியமான காரணம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பாடத்திட்டத்தில் கொண்டு வர முடியல. ஒரு ஆய்வறிக்கை முழுமையாக வந்தால் மட்டும்தான் அதை வரலாற்று பாடத்திட்டத்தில் நீங்கள் கொண்டு செல்ல முடியும். அது போன்ற ஒரு செயல் நம்மால் செய்ய முடியவில்லை என்பதான் மிக முக்கியமாக நம்ம சொல்லணும். ஏன்னா காஞ்சிபுரம்ங்கிற இடத்த பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் என்ற இடம் வந்து சென்னை பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக தொடர்ந்து தோண்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1975 தோண்டியிருக்காங்க, 82 வரையும். ஆனால் காஞ்சிபுரத்தோட தகவல் யாருக்குமே தெரியுமா? என்ன தோண்டியிருக்காங்கன்னு யாராவது தெரியுமா? சின்ன ஒரு 10 இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்திருக்குமே தவிர அதனுடைய முழு அறிக்கை இதுவரையும் வரலை.
காஞ்சிபுரத்தினுடைய அகழாய்வு அறிக்கை சென்னை பல்கலைக்கழகத்தினால் முழுமையாக வெளியிடப்படவில்லை. அது யாரும் இதுவரையும் கேட்கல. அந்த 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 அறிக்கையில் அந்த பணியில் இருந்த பேராசிரியர் குருமூர்த்தி அவர்கள் செராமிக் ட்ரெடிஷன் ஆஃப் சவுத் இந்தியாங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தில் வந்து மிக குறிப்பாக எழுதியிருப்பார், பிளாக் அண்ட் ரெட் வேறுங்கிற பானை ஓடு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இந்தியாவில் உள்ள பல பகுதியில் கிடைக்கும், தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கிடைக்கும், ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் அந்த பானை ஓடு கிடைக்கவில்லை என்பதுதான் செய்தி. அதில் இருக்க முக்கியமான செய்தி. அந்த முக்கியமான செய்தி சொல்வது காஞ்சிபுரம் சங்ககால நகரம் கிடையாது, பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட நகரம் என்ற செய்தி. அதனால்தான் வேதகால மக்கள் அதை கொண்டாடுகிறார்கள். ஏன்னா அது பார்த்தா கடிகாஸ்தானம்னு சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்தை கடிகாஸ்தானம்னு சொல்லுவாங்க. கடிகாஸ்தானம் என்று சொன்னால் வேத மரபுகள் கொண்ட ஒரு பாடசாலை உருவாக்கப்பட்ட இடம். ஆனால் அகழாய்வுகளும் சொல்கின்றன காஞ்சிபுரம் என்ற நகரம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தை சுற்றி பழைய செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கோங்க, எங்கே போனாலும் தோண்டப்பட்ட அகழாய்வுகள் கிடைக்கின்ற செய்தி. அந்த கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் கிடைக்கின்றன, மெகலித்திக் பரியல் கிடைக்குது. ஆனால் காஞ்சிபுர அகழாய்வுகள் சொல்கின்றன காஞ்சிபுரத்தில் ஒரு பானை ஓடு கூட கிடைக்கவில்லை, கருப்பு சிவப்பு பானை ஓடுங்கிறது தான் பேராசிரியர் குருமூர்த்தி அவர்கள் எழுதி வைத்த அந்த குறிப்பு. அதுபோல பல குறிப்புகள், நம்முடைய தகவல்கள் வெளிவராத காரணத்தினால்தான் நம் வரலாற்றை மீட்டெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். அதே போல காஞ்சிபுரம் என்ற நகரம் பார்த்தீங்கன்னா ஒரு பௌத்தர் கால நகரம், பௌத்த கால நகரம். அங்கே இன்னைக்கு காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லைங்க, அது பக்கத்தில் தான் அங்கே ட்ரென்ச் போட்டு தோண்டி இருக்காங்க. தோண்டின இடத்துல பௌத்த ஸ்தூபம் வந்து தோண்டி எடுக்கப்பட்ட செய்தி. தமிழ்நாட்டில் பௌத்த ஸ்தூபம் இருந்திருக்கு. அந்த பௌத்த ஸ்தூபத்துக்கு மேலே தான் இன்னைக்கு கோயிலை கட்டியிருக்கோம். அந்த பௌத்த ஸ்தூபம் இருந்த இடத்தை பற்றிய செய்தி அந்த அகழாய்வுகள் இன்னும் சரியாக வெளியிடவில்லை. அந்த அறிக்கை வெளியிடாத காரணத்தினால் அந்த செய்திகள் சரியாக சென்று சேரவில்லை. அதுதான் முக்கியம். அது போன்ற ஒரு நிலை கீழடிக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வெளிப்படையாக பணி செஞ்சோம். வேறு எதுவுமே செய்யலைங்க. நாங்கள் ஒரு ஹீரோவே கிடையாது, அவர் பணியாளன். ஏனென்றால் அரசு பணியாளர் இருந்தால் நான் மக்கள் பணியாளர், மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்றதுக்காகத்தான் அதை நான் தெளிவாக விளக்கி சொன்னேன். வந்தவங்களுக்கு விளக்கணும். நாங்கள் அவங்க பார்த்து பயப்படவே இல்லை, யாரை பார்த்து நான் பயப்படவில்லை, யாருக்கும் நான் சொல்ல, எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு சொன்னேன். எப்படிங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க, எப்படி தோன்றீங்கிற செய்திகள் நாங்கள் வெளியிட்டோம். வெளியிட்ட காரணத்தினால்தான் இன்று கீழடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வேற எந்த இடமும் இதுவரை இந்த தமிழக மக்களுக்கு தெரியாது. எத்தனை அகழாய்வுகள் நடந்திருந்தாலும் அதற்கான செய்திகள் தெரியாத காரணம் அதனுடைய அதிகாரிகளுக்கு தான் நான் பொறுப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க சரியாக வந்து சொல்லலை, எடுத்து சொல்லாத காரணத்தினால்தான் அதன் செய்திகள் சரியாக புரியவில்லை. அதற்கு எக்ஸாம்பிள் நான் சொன்ன காஞ்சிபுரம் அகழாய்வு அறிக்கை வந்திருந்தால் நம்முடைய வரலாற்று பார்வையே மாறி இருக்கும். பௌத்த ஸ்தலமாக காஞ்சிபுரம் உருவாகி இருக்கும். காஞ்சிபுரத்தில் பின்னால் வந்து வேத நாகரிகம் உருவானது என்பதை ஆதாரமாக எடுத்து சொல்கிற இடம் அந்த அகழாய்வுகள். ஆனால் அந்த அகழாய்வு குறிப்புகள் நமக்கு இன்று கிடைக்கவில்லை. இன்றைக்கி போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் இந்த காஞ்சிபுரம் மெட்டீரியல் போய் தேடி பாருங்க, ஒன்றும் இருக்காது, எல்லாம் போச்சு. அவ்வளோ 7 ஆண்டுகள் தோண்டிய மெட்டீரியல் எங்கே இருக்குன்னா எல்லாம் கலந்து மண்ணோட மண்ணாயிடும். ஏனென்றால் அகழாய்வு பொருட்கள் என்பது மிக முக்கியமான ஒரு ஆதாரம். இன்றைய மனிதன் நிச்சயமாக இந்த உலகில் விட்டு செல்கின்ற பொருட்களை நாளைய மனிதன் எடுத்து அதை வைத்து வரலாற்றை கட்டமைப்பான். அதேபோல்தான் நாம் நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற பொருட்களை எடுத்து நம் வரலாற்றை நாம் காண்கிறோம். அது உண்மையான வரலாறு, அதான் அதுக்கு பிரைமரி சோர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் இலக்கியத்தில் இருக்க புனைவுன்னு சொல்லிடலாம், கல்வெட்டில் பொய் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு நிபந்தம் தான். உங்களுக்கு இன்றைக்கி இருக்க லேண்ட் டாக்குமெண்ட் மாதிரி தான் கல்வெட்டு. அவங்களுக்கு நிலம் கொடுத்தோம், இவங்களுக்கு நிலம் கொடுத்தோம், அங்கேருந்து ஆடு கொடுத்தோம், மாடு கொடுத்தோங்கிற செய்திகள் தான் நிறையா இருக்கே தவிர முழுமையான வரலாற்று செய்திகளை எதுவுமே தாங்கி நிற்கவில்லை. கல்வெட்டுகளும் நாணயங்களையும் அதே மாதிரி தான். ஆனால் அகழாய்வு பொருட்கள் என்பவை அன்றைய மனிதன் விட்டு சென்ற பொருட்கள். அந்த பொருட்களை வந்து யாருமே மாற்ற முடியாது. நீங்கள் நினச்சா மாற்ற முடியாது, நான் நினச்சா மாற்ற முடியாது, யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. அந்த பொருட்களை எடுத்துத்தான் நாம் வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த செயலை தான் தொல்லியல் செய்து கொண்டிருக்கிறது. அந்த தொல்லியல் செய்திகளை நாம் சரியான முறையில் இந்த உலகிற்கு நாம் எடுத்து சென்றோமே ஆனால் நிச்சயமாக வரலாறு என்பது உண்மையான வரலாறாக புரிந்து கொள்ளப்படும். ஆனால் அந்த உண்மையான வரலாறு என்பது புரிந்து கொள்ளப்படாமல் புனைவுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதான் மிக முக்கியம்.
புனைவுகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம், புனைவுகளை பற்றி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்கிட்ட ராமாயணத்தை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, ராமாயணம் ஆமாங்க, ராமாயணம் பற்றி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம், ஆனால் ராமாயணத்துக்கான எந்த ஜியாகிரபிக்கல் ரெஃபரன்ஸும் ராமாயணத்தில் கிடையாது. தென்னிந்தியாவை பற்றிய ஜியாகிரபிக்கல் என்று சொல்கின்ற புவியியல் ரீதியான எந்த ஒரு கருத்துக்களும் செய்திகளும் ராமாயணத்தில் கிடையாது. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம சமீபத்தில் மார்த்தாண்டத்தில் நடத்தின ஒரு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்து மீட்டிங்கில் 300க்கும் மேற்பட்ட ராமாயணம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், உண்மை. ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ராமாயணத்தை உருவாக்கிட்டாங்க, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அது கதையாக பரப்பப்பட்டது. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் சூழ்நிலையில் ஒரு கதை மிக எளிதாக பரவும், ஆனால் உண்மைகள் சீக்கிரமாக போய் சேராது. அந்த வகையில் கதைகளாக பரவப்பட்டவையெல்லாம் இன்றைக்கி வரலாறை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பார்வையை மாற்றி தொல்லியல் ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் வரலாற்றை பார்க்கும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரிய வருகிறது. இன்றைக்கி சிந்து சமவெளி நாகரிகம் சொல்வது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கியாலஜிக்கல் பேஸ்டான எவிடன்ஸ் தான். இன்னும் இந்த ஸ்கிரிப்டை படிக்க முடியல, யாராலையும் படிக்க முடியாது. யாரோனா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், நான் படிச்சிட்டேன், நீ படிச்சிட்டேன், என்ன வேணாலும் சொல்லிக்கலாமே தவிர அந்த ஸ்கிரிப்டை யாருமே படிக்க முடியாது அன்லெஸ் அன்டில் பைலிங்குவல் கிடைக்கலன்னா. பைலிங்குவல் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன லெட்டர், மிஞ்சி போனால் 4 லெட்டர் இருக்கும், 5 லெட்டர் இருக்கும். மேக்ஸிமம் லெட்டர் ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா தொலைவீரால மட்டும்தான் கிடைக்குது, 12 லெட்டர் கிடைக்கும். தொலைவீரால கிடைக்கிற சைன் போர்டு மட்டும்தான் 12 லெட்டர் கிடைக்கும். அதுக்கு மேலே விரிவான எழுத்துக்கள் அங்கே இல்லை. ஆனால் இன்று அந்த எழுத்துக்கள் நம்முடைய தமிழக தொல்லியல் துறை நம்முடைய எழுத்துக்களோடு ஒப்பிடுகிறோம். அதுதான் முதன்மை. ஏன்னா நாம் ஒரு எழுத்து மிக பரவலாக இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதான் நம்முடைய தமிழி என்று சொல்லப்படுகின்ற எழுத்து. அந்த தமிழி என்ற எழுத்தில் 60% அந்த குறியீடுகள் சிமிலாரிட்டி இருக்குங்கிற ஸ்டடி இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஏனென்றால் ஏதோ ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த எழுத்துக்கள் அந்த தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வந்திருக்கும் என்பது தான் நம்முடைய செய்தி. ஏன்னா இன்னைக்கு சொல்லுவோம் சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பரப்புள்ள நாகரிகம். ஏன்னா இன்னைக்கு போல் கோடியாக மக்கள் வாழ்ந்தாங்க இல்லை. அன்னைக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில் 13 லட்சம் சதுர கிலோமீட்டரில் மிஞ்சி போனால் 10 லட்சம் பேர் நாங்கள் வாழ்ந்துருப்பான். அதுக்கு மேலே டெமோகிராஃபியே கிடையாது. ஒரு 10 லட்சத்துக்குள்ளே தான், 10 லட்சம் கூட நம்ம தவறாக தான் இருக்கலாம், 10 லட்சம் பேர் தான். ஏன்னா ஹரப்பாங்கிற ஒரு நகரமே மேக்சிமம் பாப்புலேஷன்னா ஒரு 10,000 தான். இன்றைக்கி ஒரு கிராமம் எப்படி இருக்கோ அதுபோல் ஒரு வளர்ந்த ஒரு கிராமம் தான் அன்றைக்கி பெரிய நகரமாக இருந்தது. அன்றைக்கு காலகட்டத்து மக்கள் தொகை என்பது பார்த்தோம்னா மிக இந்த குறைவான மக்கள் தொகை. அந்த மக்கள் தொகை கண்டிப்பாக இந்த பக்கம் வந்துள்ளது, தென்பகுதிக்கு பரவியாக உள்ளது, கிழக்கு பகுதிக்கு பரவி உள்ளது என்பதுதான் அறிவியல் ரீதியாக சொல்லப்படுகின்ற செய்தி. ஏன்னா ராக்கிகடி டிஎன்ஏ அதான் சொல்லுது. ராக்கிகடி டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா அந்த ராக்கிகடி டிஎன்ஏ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பரியல் சைட்டை கண்டுபிடிச்ச பெருமை எனக்கும் என்னுடைய நண்பர் சுனில்ஜா அரவாளி என்ற 3 பேருக்கு தான் சாரும். 97லேருந்து 2000 வரையும் அங்கு பணிபுரிவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பில் நாங்கள் 2000 கடைசி சீசன் தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அதில் ராக்கிகடியில். ஏன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய தொல்லியல் இடம் அது. ஆனால் முழுமையாக தோண்ட முடியாத காரணம் ராக்கி சாப்பூர் அண்டு ராக்கி காசுங்கிற 2 ஊரும் அந்த தொல்லியல் மேட்டு மேலே தான் இருக்குது. அந்த ஊரை நீங்கள் காலி பண்ணிவிட்டு நீங்கள் தோண்டி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த இடம் தான் சிட்டடல்னு சொல்லப்படுகின்ற பெருமையான பகுதி, நகரம், கோட்டை நகரம்னு சொல்லப்படுகின்ற அந்த பகுதி. அதை யாரும் தோண்டி பார்க்க முடியாது. அந்த வகையில் பெரிய இடம். அந்த இடத்தில் நாங்கள் 2000 பணிபுரிவதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தது. அதுக்கு முன்னாடியே 97 பை மிஸ்டேக் ஆர்ஜிஆர் 1ன்னு சொல்லப்படுகின்ற லோயர் டவுன் பகுதிகளில் பரியல் கிடச்சிருச்சுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பரியல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிடங்களை வெட்டி புதைக்கப்பட்டது. என்றைக்குமே சிந்து சமவெளி மக்கள் கட்டிடங்களை வெட்டி புதைத்தா எங்கேயுமே சரித்திரம் கிடையாது, எங்கேயுமே எவிடன்ஸ் கிடைச்சது கிடையாது. ஆனால் தவறுதலாக ஒரு செய்தி இதில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இதுதான் பரியல் சைட்டாக இருக்கணும். இல்லை என்று மறுத்தோம். ஏனென்றால் ஒரு நகரம் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக அந்த புதைப்பிடம் என்பது இருக்காது. நகரத்தை விட்டு தான் வெளியே இருக்கும். நகரத்தை விட்டு தான் ஒரு புதைப்பிடம் என்பது என்றைக்குமே அந்த காலகட்டத்தில் வெளியில் இருந்தது. அந்த வகையில் அந்த நகரத்துக்குள் இருக்கின்ற பரியல் பரியல் இல்லைன்னு சொன்ன பிறகுதான் நாங்கள் அந்த தேடுதல் முயற்சியில் மேற்கொண்ட போது அந்த கோதுமை வயலில் தான் நாங்கள் கடந்து அந்த கேம்புக்கு போவோம்.
ஏன்னா இங்கே மெகலித்திக் பரியலை பார்த்து பார்த்து எங்களுக்கு அனுபவத்தினால அந்த எறும்பு மொய்க்கும். ஒரு பரியல் சைட்டு போனீங்கன்னா எறும்பு இருக்கும் நிறையா. ஏனென்றால் கிரேவ் குட்ஸ்ன்னு வச்சுருவாங்க. அந்த கிரேவ் குட்ஸ் அந்த பானைகளில் வச்சுருப்பாங்க. ஆனால் பானைகள் இருக்கிறது எல்லாத்தையும் தின்னு காலி பண்ணிவிடும். அந்த கேவிட்டி இருக்கிற இடத்துல வந்து வாழ்வதற்கு அந்த எறும்புகள் தன்னை பயன்படுத்தி கொள்ளும். அந்த மாதிரி கோதுமை வயல்களில் இந்த பேச்சஸ்லாம், எறும்பு வளர்கின்ற பேச்சஸ்லாம் பார்த்துட்டு இந்த இடம் பரியலாக இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை நாங்கள் வந்து 2000 தோண்டும் பொழுது தான் அங்கு அந்த பரியல் ராக்கிகடியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பரியல் அப்போ தோண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பண்ணலை. 2000 டிஎன்ஏ பண்ணுறதுக்கான வசதி இல்லை, பண்ணலை. அதை வந்து இன்றைக்கி கூட அதை வந்து நம்முடைய தேசிய அருங்காட்சியகம் நேஷ்னல் மியூசியத்தில் வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. சூவி இப்போ தான் ரீசெண்டாக நான் டெல்லி போனப்பறம் தான் கேட்டார், இல்லாமல் நான் எனக்கு காமி அந்த இதுன்னு. சரி வாங்கன்னு கூட்டு போய் அவரை வந்து அந்த ராக்கிகடியோட எலும்புக்கூடை, பெண்ணின் எலும்புக்கூடை நாங்கள் காண்பித்தோம். சங்கு வளையல் அணிந்த பெண்ணின் எலும்புக்கூடு. அந்த சங்கு வளையல்கள் எல்லாம் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மன்னார் வளைகுடா சங்குகள் தான். மன்னார் வளைகுடா சங்குகள் தான் சிந்துவெளி மக்கள் பெரும்பாலும் பயன்படுத்தி உள்ளனர் என்பது இன்று அறிவியல் சொல்லும் தகவல். அந்த இடத்துல தான் 2014 வந்து பேராசிரியர் சிண்டே அவர்கள் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணார். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்பொழுது அங்கே வந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்சியன்ட் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் மற்றும் ஈரானியன் ஃபார்மர்ஸ் உடைய டிஎன்ஏ கலப்பில் தான் இந்த நாகரிகமே உருவாகி உள்ளது என்ற தகவல் வந்திருக்கே தவிர ஸ்டெப்பி நொமேடுடைய R1A1 என்ற டிஎன்ஏ வரவில்லை என்றது ஆணித்தரமாக எடுத்து சொல்கிறார். இவர்கள் தான் இந்தியாவில் இந்த 80% வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ராக்கிகடியில் கிடைச்ச டிஎன்ஏ மக்கள்னா 80% மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மொழி மாறிவிட்டது, அவ்வளோதான் வித்தியாசம். இன்று மொழியை காப்பாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நம் தமிழர்கள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. நம்முடைய மொழியை அன்று என்ன மொழி பேசப்பட்டதோ அந்த மொழியின் தொடர்பு மொழியை நாம் பயன்படுத்தி பேசி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான தொடர்ச்சியை நாம் தேட வேண்டும். அதற்கான தொடர்ச்சிகளை நாம் தேடவில்லை. தொல்லியல் பார்த்தீங்கன்னா, தொல்லியல் இண்டஸ் தோன்றதே ஒரு ஆக்சிடென்டல் தாங்க. இண்டஸில் வந்து இன்னைக்கு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் நமக்கு எப்படி தெரிய வருது? அந்த 2 சைட்டு ஹரப்பா மோகந்தார் 2 சைட்டு பாகிஸ்தானுக்கு போனதுனால தான் இங்கே தெரிய வருது. நம்ம இந்தியாவில் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஃபர்தராக நம்ம தோண்டியிருக்க மாட்டோம். ஃபர்தராக நம்ம எதையுமே நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அது 2 சைட்டு போனதுனால தான் எஸ்கிவேஷன் பிரான்ச்சஸ்லாம் நார்த் இந்தியாவில் உருவாக்கி பெரும்பாலான அகலாய்வுகள் நடத்தினாங்க. பெரும்பாலான அகலாய்வுகள் நடத்தியதின் விளைவாக சிந்து சமவெளி நாகரிகத்தின் தகவல்கள் நமக்கு இவ்வளோ வந்து கொட்டி கிடக்குது. எல்லாமே சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கியவர்கள். இந்த திராவிட பழங்குடிகள் என்பது செய்தி வந்து என்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த செய்தி இன்னைக்கு டிஎன்ஏஆல் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதான் நம்முடைய சார் பாலகிருஷ்ணன் சார் சொல்லுவார், நம்ம சங்க இலக்கியம் சாஃப்ட்வேர் என்றால் அதனுடைய ஹார்ட்வேர் பார்ட் வந்து உங்களுக்கு சிண்டஸில் தான் கிடைக்கும். ஏன்னா இண்டஸ் வந்து ஒரு ஹார்ட்வேர் பார்ட். எல்லா தொல்லேச்சங்களும் நம்முடைய சங்க இலக்கியங்கள் சொல்லப்பட்ட தகவல்களை அப்படி சுமந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக இந்த சிந்து சமவெளி மக்கள் ஒரு புரோட்டோ திராவிடியன் என்று சொல்லப்படுகின்ற தமிழுக்கு முன்மொழி, மூத்த மொழின்னு சொல்லப்படுகிற ஆதி மொழியைத்தான் பேசியிருக்க வேண்டும் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு தான் இன்றைக்கி கூட ட்ரை பண்ணுறாங்க, நம்ம இண்டஸ் ஸ்கிரிப்டை படிச்சிடலான்னு. படிங்க, நீங்கள் சமஸ்கிருதமாக கூட படிக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம், தெலுங்காக கூட படிக்கலாம், மராட்டியாக கூட படிக்கலாம். சொல்கிறதெல்லாம் அவர்களுடைய கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர உறுதியான தகவலாக என்றுமே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆனால் ஒற்றுமை நிலவுவது, சிந்து சமவெளி எழுத்துக்கள் ஒற்றுமை நிலவுவது நம்முடைய தமிழ் எழுத்துக்களுடன் தான் என்பதை நான் உறுதியாக சொல்லுவேன். ஏனென்றால் எழுத்துருவாக்கம் இங்குதான் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நார்த் இந்தியாவில் நாங்கள் ஒர்க் பண்ணனால சொல்கிறேங்க, நார்த் இந்தியாவில் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போனுங்க, பானை ஓடுகளில் எழுதுகின்ற பழக்கம் கிடையாது. அங்கே கிடையாது. பெரும் கல்வெட்டுகளும், அந்த பெரும் கல்வெட்டுக்கள் அசோகனுக்கு பின்னால் வருது. அசோகன் காலத்திற்கு பின்னால் அந்த கல்வெட்டு வருது. அசோகன் காலத்து கல்வெட்டுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் டெவலப்டு ஃபார்ம் என்னைக்கு வரும்? எங்கேயாவது பிரிமிட்டிவ்லேருந்து டெவலப் ஆகி தான் வெல் டெவலப்மெண்ட்டுக்கு போகுமே தவிர அந்த டெவலப்டு ஃபார்ம்லேருந்து நம்ம வந்து பானையில் எழுதுறதுக்கு வேணா வாங்கி எழுதிருப்போமா கடன் வாங்கி? இதனால் வரையும் நம்முடைய வரலாற்றறிஞர்களும் தொல்லியலறிஞர்களும் கல்வெட்டாளர்களும் சொல்லிட்டு இருந்த கதை வந்து நாம் அவர்களிடம் கடன் பெற்று நம்முடைய எழுத்துக்களை உருவாக்கி கொண்டிருந்தோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அந்த காலத்தில் அது கூட கிடையாது, 8 தான் இருந்தது. 8 உயிரெழுத்துக்களை வைத்து தான் நம்ம எழுதி கொண்டிருந்தோம்.
ஆனால் அவர்கள் காலத்தில், அசோகன் காலத்தில் 33 மெய்யெழுத்துக்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு தேவைப்பட்டது அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். நமக்கு தேவையில்லை, நம் தேவையை நம்முடைய எழுத்துக்கோடு நாம் பயன்படுத்தி கொண்டோம், நம்முடைய எழுத்துக்களை அவர்கள் எடுத்து சென்றார்கள். ஏன்னா இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, மதுரையை சுற்றி பார்த்தோம்னா எல்லா சமண மலைகள் இருக்கின்றன, சமண கல்வெட்டுகள் எல்லாம் இந்த பிராகிருத மொழி, சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. தப்பு. சமஸ்கிருத மொழி கலப்பு இல்லை, பிராகிருதம் தான் கலப்பு. பிராகிருதம் தான் கலந்திருக்கிறதே தவிர சமஸ்கிருதம் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். சமஸ்கிருதம் கலந்திருக்குங்கிறது, பிராகிருதம் தான் முன்னாடி, சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி மொழி தான் பிராகிருதம். பிராகிருத கலப்பு இருக்கிறது. ஏன் அந்த கலப்பு ஏற்பட்டது என்றால் அவர்களுக்கு அந்த மொழி அவர்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக அந்த எழுத்து உருவக்களை இங்கே பயன்படுத்தி கொண்டார்கள். பானையில் எழுதணும், அது சிம்பிள் ஃபார்ம், அதுலேருந்து கல்வெட்டுக்கு நம்ம மாறுறோம். அதுக்கப்புறம் ஃபைன் வெரைட்டி தான் அசோகனுக்கு போகுது. அதுதான் இன்னைக்கு இருக்க தகவல். நம்முடைய கல்வெட்டின் பழமை இன்னும் பின்னோக்கி செல்லும் என்பதுதான் இன்றைய அகழாய்வு சொல்லி கொண்டிருக்கின்றன. சிவகலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிமு 675க்குன்னு டேட் பண்ணியாச்சு. என்னை பொறுத்தவரை சொல்லுவேன், இன்னும் நம்ம அகழாய்வுகள் தோண்டி எடுத்து இன்னும் சயின்டிஃபிக்காக டேட் பண்ணும் பொழுது அது இன்னும் முன்னோக்கி செல்லும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் சொல்லிக்கொண்டேன். அது முடிவான கருத்து கிடையாது. என்னுடைய கீழடி ஆய்வு கூட முடிவான முடிவுன்னு நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. கீழடி அகழாய்வு என்பது அந்த 2 ஆண்டுகள் செய்யப்பட்ட அகழாய்வின் அடிப்படையில் வந்த தகவல்கள். அதைத்தான் நாங்கள் 3 பிரிவாக பிரித்தோம். ஏன்னா ஒரு இயர்லி ஃபேஸ் இருந்திருக்கு, ஒரு மெச்சூர் ஃபேஸ் இருந்திருக்கு, ஒரு லேட் ஃபேஸ். அதான் ஒரு நகரம் என்பது என்றைக்குமே அதிக அளவு கிடைத்த பகுதியாக இந்த கீழ்நிலையில் உள்ள 800 முதல் 500 என்ற காலம் இருந்தது என்பதை நாங்கள் விளக்கி சொல்லியிருந்தோம். அதற்கு அப்புறம் தான் கிமு 500லேருந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை தான் அந்த நகரமாக உருவெடுத்தது. அந்த நகரத்தின் அனைத்து வளங்களும் அப்பொழுதுதான் கட்டமைக்கப்பட்டன என்ற ஒரு செய்தியை அதில் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரிக்கு அப்புறம் தான் அது டிக்ளைன் ஆகிறது உண்மை. டிக்ளைன் ஆகுதுங்கிற செய்தி நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் அந்த முழு தகவலும் நமக்கு கிடைக்காத காரணம் அந்த மவுண்ட் முழுமையாக இல்லாதனால தான் நமக்கு அந்த தகவல் கிடைக்கல. அதனால தான் கிமு 800லிருந்து கிபி 300 வரல 1100 ஆண்டுகள் இந்த நாகரிகம் இருந்தது என்பதை விளக்கப்படுத்தி நாங்கள் சொல்லியிருந்தோம். அதைத்தான் மாற்ற சொன்னாங்க. இல்லைங்க, நம்முடைய சங்க காலம்ங்கிறது கிமு 300லேருந்து கிபி 300 தாங்க. நான் கேட்ட கேள்வி, அது எப்படி யார் டேட் பண்ணான்னு கேட்டேன். அது யார் டேட் பண்ணால் எப்படி நம்ம டேட் பண்ணோம்? கிமு 300 கிபி 300ங்கிறது ஒரு அகப்பொருள் சான்றுகளின் அடிப்படையில், இலக்கியத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு காலம். அது எந்த தொல்லியலோடும் சம்பந்தப்பட்டு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இன்று வரை நாம் சங்க இலக்கியங்களை தொல்லியல் எச்சங்களோடு இதுவரை நாம் ஒப்பிடவில்லை. அரிக்கமேட்டை தனியாக பார்த்துருக்கோம், காவேரி பூமண்டத்தை தனியாக பார்க்குறோம், பொருந்தலை தனியாக பார்க்குறோம், கொடுமணல் தனியாக பார்க்குறோம், தாண்டிக்குடியை நம்ம தனியாக பார்க்குறோம். நீங்கள் கொற்கை எடுத்துக்க தனியாக பார்ப்பீங்க, ஆதிச்சொல்லூர் தனியாக பார்ப்பீங்க. யார் இவர்கள்? ஏனென்றால் நாம் ஒரு காலத்தை வகுத்து விட்டோம். மெகலித்திக் பரியல், பெருங்கற்கால காலம், இரும்பு காலத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறோம். இன்றைக்கி இரும்பு காலம் பார்த்திங்கன்னா உலகத்திலே நம்ம தான் கிட்டத்தட்ட 3300 வருஷம் முன்னாடி இரும்பை பயன்படுத்தணுன்ற செய்தி நமக்கு கிடச்சிருக்கு. சரி, 3300 ஆண்டுகள் முன்னால் பயன்படுத்தி இருந்தோம் என்றால், இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டு என்றால் நிச்சயமாக நகர நாகரிகத்தை நோக்கி நகர்ந்திருக்கும் என்பது தான் உலகியல் ரீதியான ஒரு செய்தி. ஏன்னா இரும்பு தான் இந்த உலகத்துக்கு இன்றைய நிலைமைக்கு மாறுவதற்கு, இன்றைய நிலைமை அடைவதற்கு மிக முக்கிய காரணியாக அமைந்த ஒரு தனிமம். அந்த இரும்பு பயன்படுத்தி உள்ளான் என்ற செய்தி நமக்கு 3300லே கிடைக்குதுன்னா நகர நாகரிகம் 800ல் உருவாகி இருக்காதாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏனென்றால் மெகலித்திக் பரியல் என்று சொல்லப்படுகின்ற இரும்பு கற்கால மக்கள் சங்ககால மக்கள் தான். இந்த சங்ககால மக்கள் தான் இந்த பகுதியும் வாழ்ந்துள்ளார்கள், சிந்து சமவெளியும் வாழ்ந்துள்ளார்கள். சிந்து சமவெளி அவர்களுடைய நாகரிகத்தின் உச்சமாக இருந்துள்ளது. அவர்கள் தொடர்பு தான் இன்றும் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தி இந்த அகழாய்வுகள் சொல்லி கொண்டிருக்கின்றன. இந்த அகழாய்வுகளை அறிவியல் ரீதியாக நாம் அவ்வாறு கணித்து பேச வேண்டுமானால் அந்த செயலை நாம் செய்யவில்லை. செய்யாத காரணத்தினால்தான் நம்முடைய வரலாற்றில் நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் நம்ம சான்ஸ்கிரிட் தான் முன்னாடி வந்தது, வேதங்கள் தான் முன்னாடி வந்ததுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது ஒரு கட்டமைப்பு, அவ்வளோதான். ஏனென்றால் 1924க்கு முன்னால் இருந்த இந்திய வரலாறு என்பது வேதகால நாகரிகம்தான். வேதகால நாகரிகம்தான் இந்தியாவின் வரலாறாக கருதப்பட்டது. ஆனால் 1924க்கு அப்புறம்
அதை வேத காலத்து நாகரிகத்துக்கு முன்னாலே ஒரு வளமையான ஒரு நகர நாகரிகம் இந்திய துணைக்கண்ட பகுதியில் இருந்துள்ளது என்ற செய்தியை சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்து விளக்கியது தான் மிக முக்கியம். சிந்து சமவெளி நாகரிகம் என்றால் பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு இருக்க எகிப்திய நாகரிகத்துக்கும் மெசபொடோமிய நாகரிகத்துக்கும் மஞ்சளாட்டு நாகரிகத்துக்கும் முன்னோடியாக இப்போ சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய காலங்கள் முன்னோடியாக சென்று கொண்டிருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற ரிசர்ச் டேட்ஸ். அப்படி பல தகவல்களை தொல்லியல் நமக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 60,000 ஆண்டுகளாக இந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்து வருகிறோம் என்பதுதான் உண்மை. அதில் நிரூபிக்கப்பட்டவர் தான் நம்முடைய விருமாண்டி. அவரை நாங்கள் ரிசர்ச் பண்ணலைங்க, பேராசிரியர் பிச்சப்பன் தான் ரிசர்ச் பண்ணுறார். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி பேராசிரியர் பிச்சப்பன் தான் இப்போ ஸ்பென்சர் வெல்ஸ் என்ற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரும் சேர்ந்து தான் இவரை ஐடென்டிஃபை பண்ணாங்க. 60,000 ஆண்டுகளாக ஒரு டிஎன்ஏ சுமந்து கொண்டிருக்கிறார். ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய மனிதன் கிட்டத்தட்ட 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியேறிய மனிதனின் டிஎன்ஏ சுமந்து கொண்டிருக்கிற ஒரு தமிழன் தான். அதான் முக்கியம். அதுவும் இந்த பகுதியில் தான் அந்த டிஎன்ஏ கிடைக்குது. அவ்வளோ வலிமையான ஒரு நாகரிகமாக இந்த மக்கள் வாழ்ந்துள்ளார்கள். அவர்களின் மீது புனைவுகள் கட்டமைக்கப்படுகின்றன, இன்றும் கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புனைவுகளை எல்லாம் எதிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஏனென்றால் புனைவுகள் வரலாறு ஆகாது. புனைவுகள் வரலாறு ஆகாது. கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கலாம். நீங்கள் ராமாயணத்தை கேட்கலாம், மகாபாரதத்தை கேட்கலாம். அது ஒரு கதையாக கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ரசிக்கலாம். அதை போய் நீங்கள் வரலாறுன்னு சொன்னீங்கன்னா அது போல் அபத்தம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. வரலாறு அல்ல, இலக்கியத்தை இலக்கியமாக பார்ப்போம். வரலாறு சொல்கின்ற இலக்கியத்தை நாம் உணர்ந்து அதை ஆய்வு செய்வோம். அவ்வாறு ஆய்வு செய்தால் மட்டும்தான் முழுமையான வரலாற்றை நாம் காண முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க சமஸ்கிருதம் தான் முதன்மையான மொழின்னு. என்னை பொறுத்தளவு இல்லை. சமஸ்கிருதம் என்பது ஒரு உருவாக்கப்பட்ட மொழி, நிச்சயமாக உருவாக்கப்பட்ட மொழி தாங்க. அதோட டெர்மினாலஜி அதுதான். ரிஃபைன்டு எப்போ வரும்? ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து தான் நீங்கள் ரிஃபைன் பண்ண முடியுமே தவிர ஏதாவது ஒரு கச்சா பொருள் இல்லாமல் ஒரு ரிஃபைன் நீங்கள் பண்ணவே முடியாது. ஏனென்றால் சமஸ்கிருதத்துக்கு முன்னால் இந்தியாவில் இருந்த மொழிகள் என்றால் பிராகிருதம் தான். பிராகிருதம், சௌரசோனி, அர்த்தமகதி, பாலி போன்ற இடங்கள் தான். என்கிட்ட கூட நான் சௌராஷ்டிராக்கார மதுரையில் இருந்துவேன். என்கிட்ட சண்டை போட்டாங்க, டே நீ திட்டுறடா, சமஸ்கிருதத்தை திட்டுறேன்னு சொன்னேன். நம்முடைய சௌராஷ்டிராவே சமஸ்கிருதத்தில் தான் என்ன உன்னோட புரிதல் தப்புன்னு. சௌராஷ்டிரா சமஸ்கிருதத்துலேருந்து வரல. அதற்கு முன்னால் ஒரு மொழி அந்த மேற்கிந்திய பகுதியில் பேசப்பட்டது சௌரசோனிங்கிற மொழி. சௌரசோனிங்கிற மொழி பிராகிருத மொழி. மகதி, பாலி, அங்கிகா, மைத்திலி இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு மொழிகள். இந்த நாட்டின் பழமையான மொழிகள். அந்த மொழிகளிலிருந்து தான் ரிஃபைன் பண்ணி ஒரு மொழி உருவாக்கப்படுகிறது. இன்றைக்கி கம்ப்யூட்டருக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு பைனரி லாங்குவேஜ் மாதிரி தான். கம்ப்யூட்டருக்கு நம்ம எப்படிங்க ஒரு பைனரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம்? கம்ப்யூட்டருக்கு புரியுறதுக்காக ஒரு மொழியை யூஸ் பண்ணுறோம். இது ஒரு கடவுளுக்கு புரிவதற்காக உருவாக்கப்பட்ட மொழியை தவிர இந்த மொழி என்றைக்கும் தாய்மொழியாக இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. மதுக்கூர் ராமலிங்க ஐயா சொன்னார், நிச்சயம் தாய்மொழியாவதற்கான தகுதி சமஸ்கிருதத்துக்கு கிடையாது. ஏனென்றால் ஒரு தாய் பேச முடியாது, ஒரு பெண் பேச முடியாது. அனைத்து மொழிகளும், இந்த உலகத்தில் பிறந்த மொழிகள் அனைத்தும் பெண்ணிடம்தான் பிறந்த மொழிகள். பெண்தான் மொழிக்கு பிறப்பிடம். அவளிடம்தான் இந்த மொழிகள் பிறந்துள்ளன. ஏனென்றால் பெண்ணிடம் பிறந்தால் அது இருவருக்கும் சேரும். மகனுக்கும் போகும், மகளுக்கும் போகும். ஆனால் சமஸ்கிருதம் என்பது மகளுக்கு போகாது, பையனுக்கு தான் போகும். அப்பாட்ட இருந்து பையனுக்கு மட்டும்தான் போகும். அதுக்கு தான் நீங்கள் பூனல் கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உபநயனன்னு அதோட சடங்கு அதுதான். அதனுடைய சடங்கு என்பது அந்த மொழி கற்றுக் கொடுக்கின்ற மொழி என்றைக்குமே தாய்மொழியாக இருக்காது. தாய்மொழியாக இருக்கின்ற மொழி கிடையாது, அது கற்றுக் கொடுக்கப்படுகின்ற மொழி. அது தந்தை மகனுக்கு கற்றுக் கொடுக்கின்ற மொழி. அவ்வாறு தான் அந்த மொழி பரவியுள்ளதே தவிர அது என்றைக்குமே மற்ற மொழிகளைப் போல தாயினால் உருவாக்கப்பட்ட மொழி அல்ல என்பதை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த மொழியை நாம் பழமைன்னு பேசிக்கொண்டு இருக்கிறோமே தவிர அதற்கு முன்னால் இருந்த பிராகிருதம், சௌரசோனி, அர்த்தமகதி, பாலி, மைத்திலி போன்ற மொழிகள் எல்லாம் இன்று மறந்து விட்டோம்.
நான் இன்றைக்கி நார்த் இந்தியாவில் டெல்லியில் வேலை பார்க்குறேன், என்கிட்ட இருக்க ஒர்க் பண்ணுற பீகாரியன்ஸ்லாம் சொல்கிறது வந்து, சார் எங்களால் பேச முடியல, அங்கிக்காங்கிற ஒரு மொழி இருந்தது. அங்கராஜம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்ணனுடைய அங்கிக்காங்கிற ஒரு மொழி இருக்குது. மகதி ஒரு மொழி பட்னாவில் பேசுவாங்க, அங்கிகாங்கிறது பாகல்பூரில் பேசுவாங்க. கங்கைக்கு வடக்கரையில் பார்த்தீங்கன்னா மைதிலி பேசுவாங்க. அந்த மொழிகள் எல்லாம் இன்று பேசும் மொழியாகத்தான் இருக்கிறதே தவிர அவைகள் தன்னுடைய மொழி வளமையை இழந்து விட்டன. மொழி ஆதிக்கத்தின் காரணமாக மொழி வளமை இழந்து விட்டன. இது போன்ற பல மொழிகளின் மூலம் உருவானது தான் இந்த சமஸ்கிருத மொழி. அதை நாம் போற்றி கொண்டிருக்கிறோம் அது பழமையான மொழி என்று. அதைவிட பழமையான மொழியாகத்தான் நம்முடைய தமிழ் மொழி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மொழியின் பிறப்பிடம் இந்த பகுதியும் சங்க இலக்கியமும் தான். சங்க இலக்கியம் அதனால் தான் நம்மை சொல்லி கொண்டிருக்கிறது. மிகவும் பழமையான குடிகளாக இந்த மக்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இந்த நாகரிகத்திற்கு பல செய்திகளையும் பல செயல்களையும் எடுத்து சொல்லியுள்ளார்கள். இங்கிருந்து பல எழுத்து உருவங்கள் உருப்பெற்று சென்றுள்ளன. இந்த எழுத்து உருவங்கள் தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்க அனைத்து மொழி எழுத்துக்களுக்கும் மிக முக்கியமான தாய் எழுத்தாக விளங்குகிறது. அதை நாம் பிராமின்னு சொல்லாமல் தமிழின்னு சொல்லணும்னு தான் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா இதனால் வரையும் பிராமின்னு சொன்னோம். ஏன்னா அவருக்கு பிராமின்னு பிரின்சிப்புக்கு தோணியது, அதனால் அவர் தான் பேர் வச்சிட்டார். அவருக்கு முக்கிய ரீசனே வந்து நம்ம சமவங்க சுக்தா என்ற ஒரு நூல், சமவங்க சுக்தா என்ற ஒரு ஜெயின் நூலில் வந்து கிட்டத்தட்ட 18 எழுத்துக்களை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த 18 எழுத்துக்களை ஃபஸ்ட்டு பம்மி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிராமிங்கிற எழுத்தை தான் அவர் அதற்கு பெயர் சூட்டினாரே தவிர ஒரிஜினலி பிராமிங்கிறது அதற்கான பெயர் கிடையாது. ஆனால் அந்த சமவங்க சுத்தா நூலில் தமிழி என்ற ஒரு எழுத்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுதான் முக்கியம். சமவங்க சுத்தா என்ற நூல் சமண சமய நூல். அந்த நூலில் தமிழி என்று எழுத்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அதே போல லலித விஸ்தாரம் என்ற நூலில் திராவிடி என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏனென்றால் லலித விஸ்தாரம் பின்னால் வந்தது, சமவங்க சுத்தம் முன்னால் இருந்த ஒரு நூல். அந்த நூலில் தமிழி இருக்கிறது. அதற்கு பின்னால் தான் நமக்கு பேர் வைத்தவர்கள் அவர்கள் தான், வட இந்தியர்கள் தான். திராவிடம் என்று பேர் வைத்ததே வட இந்தியர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் உச்சரிக்க முடியல. யாராவது புதுசாக பார்த்தா தான் நம்ம தாங்க பேர் வைப்போம். நம்ம யாராவது புதுசாக பார்த்தா அவனுக்கு நம்ம பேர் வைப்போம். அதுபோல தான் நம்ம அவன் புதுசாக பார்த்துருக்கான். பார்த்ததுனால தான் புது பேர் வச்சுருக்கானே தவிர அனைத்து மொழிகளும் இங்கு தோன்றி தமிழ் மொழியின் மூலம் இங்கு உலகம் முழுதும் பரவியுள்ளது என்பதை இந்த தகவல்கள், இந்த கீழடி போன்ற அகழாய்வுகள் சொல்லி கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் பல அகழாய்வுகள் நடந்திருக்கு. ஆனால் அந்த அகழாய்வு குறிப்புகள் சரியாக மக்களுக்கு சென்று சேரவில்லை. அந்த செய்திகள் சென்று சேர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வரலாறு நமக்கு உண்மைத்தன்மை புரியும். எவ்வாறு இந்த மனித இனம் தோன்றியது என்பது புரியும். ஏனென்றால் 15 லட்சம் ஆண்டுகளாக இங்கு மனிதன் வாழ்ந்திருக்கிறான் என்பது தான் நம்முடைய செய்தி. 15 லட்சம் ஆண்டுகளாக இந்த மனிதன் வாழ்ந்திருக்கிறான். அவன் மனிதன் அல்ல, மனிதனுக்கு முன்னான ஹோமோ எரெக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனித இனம். அவன் காலத்தில் இந்த மனிதன் வாழ்ந்து வருகிறான். இன்று விருமாண்டி போன்ற அவர்கள் சொல்லுகின்ற 60,000 ஆண்டுகளாகவும் இங்கு தொடர்ந்து மக்கள் வாழ்ந்து வருகிறோம் என்ற ஒரு செய்தியை இந்த அகழாய்வுகள் சொல்லுகின்றன, அறிவியல் வழிமுறைகள் சொல்லுகின்றன. அந்த அறிவியல் வழிமுறையிலும் அகழாய்வு செய்தியிலும் நாம் வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டும், வரலாற்றை நாம் திருத்த வேண்டும். இல்லை என்றால் புனைவுகள் நம் மீது படையெடுக்கும், புனைவுகள் நம்முடைய வரலாறாக அமைந்துவிடும் என்ற ஒரு எளிய கருத்தை இங்கு சொல்லி எனக்கு ஒரு மிக அருமையான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். என்றால் எங்கிருந்தாலும் எனக்கு ஆதரவு கொடுக்கின்ற உள்ளங்களாகத்தான் இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இருந்து வருகிறது. அவர்களுக்கு நான் என்றுமே நன்றி கடமைப்பட்டுள்ளவன். ஏனென்றால் இது 2வது முறையாக நாங்கள் பேசுகிறேன். முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை ஒன்று மாத்திராடத்தில் ஒரு தாட்டி பேசினேன், அதுக்கப்புறம் இப்போ தான் பேசுகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.